சார், மேடம், தம்பி, தங்கச்சி, தாத்தா, பாட்டி, அங்கிள் அண்ட் ஆண்டி, வணக்கம். நீங்கள் காலையில் கேட்டுட்ருக்கீங்க இந்த ஆடியோவை அப்படின்னாக்கா குட் மார்னிங், மதியம் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னாக்கா குட் ஆஃப்டர்நூன், ஈவினிங் கேட்டிருக்கீங்க அப்படின்னாக்கா குட் நைட், குட் ஈவினிங், அண்ட் இரவு நேரங்களில் கேட்டிருக்கீங்க அப்படின்னாக்கா குட் நைட்னு சொல்ல முடியாது, குட் ஈவினிங். ஒவ்வொரு தடவையும் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு புத்தகம் படிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய சாராம்சங்களை சொல்லிகிட்டு இருக்கிறது ஒரு வழக்கமாக இருக்குது. இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டூ வே கம்யூனிகேஷன் மாதிரி இருக்குது. இட் ஹெல்ப்ஸ் போத் ஆஃப் அஸ். உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரிய வருது, ஒரு விஷயம் புரிய வருது. உங்களுக்கு சொல்கிறதுனால நானும் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன், புரிஞ்சுக்கிறேன். நிறைய லேர்னிங் இருக்குங்க. ஸோ அப்படி இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்ககிட்ட நான் கேட்க ஆசைப்படுற கேள்வி, எப்படி இருக்கீங்க? ஹவ் யூ ஃபீலிங்? ஃபஸ்ட்டு அதற்கான பதில் நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா சூப்பர், நல்லா இருக்கேன்ப்பா, ஐம் லீடிங் அ ஹாப்பி லைஃப், ஐவ் காட் குட் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ஐவ் காட் அ கிரேட் ஃபேமிலி, நல்ல ஹெல்த் இருக்குது, மென்டல் ஸ்டெபிலிட்டி இருக்குது, தெளிவாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதில் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னாக்கா சூப்பர். இதற்கப்புறமா எல்லாமே அருமையாக அம்சமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள். அதே ட்ராக்லேயே போங்க, எல்லாமே சூப்பராக இருக்க போகுது. பட் அதில் ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, எனக்கு என்னவோ பிரச்சனையாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னாக்கா தயவு செஞ்சு கெட் அ ஹெல்ப், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி. அதற்கு ஏதாவது ஒரு 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 சொல்யூஷன் கிடைக்குமான்னு பாருங்கள். நான் சொல்ல போகிற விஷயத்துக்கும் பேச போகிற விஷயத்துக்கும் இப்போ சொல்கிற விஷயத்துக்கும் சம்மந்தம் இருக்கானா கண்டிப்பாக இல்லை. பட் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக ஒரு கல்யாணத்தில் 23 வயசு பொண்ணு மணமகள் தோழி டான்ஸ் ஆடிட்டே வராங்க. தன்னோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோக்கு கல்யாணத்தில் பண்ணணும், ஏதோ பண்ணணுன்றதுக்காக டக்குன்னு மயக்கம் போட்டு கீழே வந்துட்டாங்க. கேட்டால் கார்டியாக் அரெஸ்ட்ன்றாங்க. 23 வயசு பொண்ணுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வருதுன்னா எவ்வளவு பயமாக இருக்குல்லங்க. ஸோ இன்னைக்கு வயசானவங்களுக்கு தான் சில பிரச்சனைகள்லாம் வரும்னு கிடையாதுங்க. ரொம்ப சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கு, மிடில் ஏஜ் பீப்புள், எவ்ரிபடி இஸ் ப்ரோன் டு டிசீசஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். அது ஃபிசிக்கலாக இருக்கட்டும், மென்டலாக இருக்கட்டும். தயவு செஞ்சு அதனால கொஞ்சம் நம்ம உடம்பை பார்த்துக்குவோம், அதற்கான முக்கியத்துவத்தை நம்ம கொடுப்போம். ரைட்டா? ஸோ எப்போவுமே அதுதான் உங்கள்கிட்ட நான் முதல்ல கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னாக்கா, நீங்கள் இப்போ எந்த ஊரில் வேணா இருக்கலாம். எத்தனை வருஷமாக இருக்கீங்கன்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட வருஷம் சொல்லுவீங்க. 6 months, 3 months, 3 years, 6 years, 10 years, பிறந்ததுல இங்கே அப்படின்ட்டு. அந்த வரிசையில் ரொம்ப ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நம்மலாம் இருக்கிறதுக்கு, நம்ம கொள்ளு தாத்தா, அவங்களுக்கு கொள்ளு தாத்தாலாம் இருக்கிறதுக்கு முன்னாடியே இருந்தே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நம்ம என்ன சொல்லுவோம்? பழங்குடி மக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரைப்ஸ் இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னாக்கா. ஸோ அப்படி இந்தியன் ட்ரைப்ஸ் பற்றி தான் நம்ம அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்தியா முழுக்க எவ்வளவு ட்ரைப்ஸ், பழங்குடியின மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்வியல் என்ன, அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, சட்டத்திட்டங்கள் என்ன சொல்லுது. ஏன்னா SC ST அப்படின்னு 2 ஸ்கெடியூல் இருக்குது. ஸ்கெடியூல்டு காஸ்ட், ஸ்கெடியூல்டு ட்ரைப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் என்ன, இதனால் இவங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் நடக்கும், இன்னும் இவங்க பழக்க வழக்கங்கள்லாம் என்னவா இருக்குது, ஏதா இருக்குது, இவங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்களா, இல்லை ஸ்டில் பழைய மாதிரி பழங்குடி இன மக்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்களா, அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படுது, என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படலை, இது எல்லாமே அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். எனக்கு இன் பர்சன் சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த ஒரு டாப்பிக்கில் உங்ககிட்ட பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன் அப்படின்னாக்கா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்கிறதுனால நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க, ஒரு எக்ஸ்போஷர் உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி இதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணுற போது நிறைய விஷயங்கள், பிரமிக்கக்கூடிய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், கற்றுக்கிட்டேன். ஸோ ஹாப்பி அபவுட் இட். வாங்க கொஞ்சமாக இந்த இந்தியன் ட்ரைப்ஸ், இந்திய பழங்குடியின மக்கள் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் கோங்க, ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்தியன் ட்ரைப்ஸ், அதாவது இந்தியாவுடைய பழங்குடியின மக்கள், அவங்கள பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்தியன் ட்ரைப்ஸ் யாரு அப்படின்னா, நம்ம இந்திய கண்டத்தில் ரொம்ப வருஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா பழங்குடியின மக்கள். இந்த வேர்ட் ட்ரைப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொலோனியல் எரா, அதாவது பிரிட்டிஷ் எந்தெந்த இடங்களில் ஆதிக்கத்தை செலுத்தினாங்களோ அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா ட்ரைப் அப்படிங்கிற ஒரு வேர்டு உபயோகத்துக்கு வந்தது. இது எதற்காக அப்படின்னாக்கா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ்க்காக. ஏன்னா இப்படி ட்ரைப் அப்படின்னு அவங்கள டேர்ம் பண்ணுற போது ஒரு டைவர்ஸ் செட் ஆஃப் கம்யூனிட்டிஸை நம்ம சொல்லலாம். ஏன்னா மக்கள் இருக்கிறாங்க, விடுதலைக்காக போராடுறாங்க, அவங்களுக்கு பின்னாடி வேரியஸ் கேட்டகரிஸ் இருக்குது. அவங்க வேலைகளை வச்சு பிரிக்கப்பட்டிருக்கிறாங்க, மதத்தை வச்சு பிரிக்கப்பட்டிருக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் இதில் எதுலேயுமே அடங்காதவங்க, ரொம்ப வருஷமாக நம்ம இடத்துலையே இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா ட்ரைப் அப்படின்னு டேர்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் அதிகமாக உபயோகப்பட்டு வருது, அந்த டைமில் தான் யூஸ் பண்ணப்பட்டு வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் ட்ரைப்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். யாரை ஆக்சுவலாக இந்தியாவை பொறுத்த மட்டும் ட்ரைபல் கம்யூனிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, இந்தியன் ட்ரைப்ஸ் பார்த்தீங்கன்னா எந்தவித பர்டிகுலர் ரிலீஜனை ஃபாலோ பண்ணாதவங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு எந்த விதமான எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் கிடையாது. அவங்களுடைய மொழி அப்படிங்கிற மாதிரியோ எழுத்துப்பூர்வமாக எதுவுமே இருக்காது.
அண்ட் இந்தியாவை பொறுத்த மட்டில் இந்தியன் ட்ரைப்ஸ், அதாவது இந்திய பழங்குடியின மக்கள் வந்து நேச்சர், இயற்கையை தான் வந்து கடவுளாக வர்ஷிப் பண்ணியிருக்கிறாங்க. பட் இது வந்து ஹிந்துவிசம்க்கு கொஞ்சம் சிமிலராக இருந்தாலும் இந்தியன் ட்ரைப்ஸ் வந்து ஹிந்துக்கள் கிடையாது. அவங்க வந்து இயற்கையை வழிபாடு பண்ணுறவங்க, இயற்கையை வந்து தெய்வமாக மதித்து அதற்கு தேவையான பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியின மக்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்திய பழங்குடியின மக்களுக்கு சாதாரண மனுஷங்க மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஃபார்ம் கிடையாது. ஓகேங்களா? எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டரு, கவுன்சிலர், அந்த மாதிரி அவங்களுக்குள்ள எந்த விதமான பொலிட்டிக்கல் ஃபார்ம் கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட் இந்தியாவில் கிடையாது. ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு பர்டிகுலர் ரீஜியனில் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிறாங்க, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிறாங்களே தவிர்த்து அவங்களுக்குன்னு தனி ஒரு மாநிலம் வந்து இந்தியாவில் கிடையாது. அவங்களுக்கு எந்த விதமான கிளாஸ் டிவிஷனும் இல்லை. இந்த இடத்துக்குள்ளே வருவாங்க, இந்த சமூகத்துக்குள்ளே வருவாங்க, இந்த ஜாதிக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இந்தியன் ட்ரைப்ஸுக்கு, இந்திய பழங்குடியின மக்களுக்கு அந்த மாதிரி கிளாஸ் டிவிஷனே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பழங்குடியின மக்கள் விவசாயிகளாக இருக்கலை. அவங்க வந்து பீசன்ஸ் கிடையாது. எந்த காஸ்ட் சிஸ்டமும் வந்து அவங்க ஃபாலோ பண்ணல. அவங்களுக்குள்ள ஜாதி மத வேறுபாடு கிடையவே கிடையாது. அவங்க ஓரின மக்கள், ஒரு தெய்வத்தை வணங்குறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கும், அவங்களுக்குள்ள வந்து அதை பண்ணிப்பாங்க, அவங்களுக்குள்ள எல்லாமே கூடி வாழ்வாங்க, எல்லாத்தையும் பகிர்ந்துப்பாங்க. அந்த மாதிரியான வழக்கங்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்திய பழங்குடியின மக்களுக்குள்ள இருந்திருக்கு. அண்ட் இந்த இந்தியன் ட்ரைப்ஸை பார்த்தீங்கன்னா 2 விதமாக கிளாசிஃபை பண்ணுறாங்க, 2 விதமாக பிரிக்கிறாங்க. எப்படி அப்படின்னா அக்வயர்ட் ட்ரைப்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க, பெர்மனன்ட் ட்ரைப்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அக்வயர்ட் அப்படிங்கிறது என்னன்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். எப்படின்னா ஹிந்து சொசைட்டியோட தன்னைத்தானே வந்து கொஞ்சம் ஒன்றிணைச்சுக்கிட்டு அவங்களுடைய வாழ்வியலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்வயர்டு ட்ரைப்ஸ். இப்போது வாழக்கூடிய முறைன்னு ஒன்று இருக்குல்ல, வாழ்வாதாரம்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அப்படி ட்ரைப்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பிளான்டேஷனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸாக இருந்திருக்காங்க, விவசாயிகளாக இருந்திருக்கிறாங்க, கல்டிவேட்டர்ஸாக இருந்திருக்கிறாங்க, ஹண்டர்ஸாக இருக்கிறாங்க, அப்புறம் மீனவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிந்து சொசைட்டிக்குள்ளே அவங்க கிட்ட வர 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 பார்த்தீங்கன்னா சில ட்ரைப்ஸ் வந்து அக்வயர் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா அந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய மக்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயத்த இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இவங்க அக்வயர்ட் ட்ரைப்ஸ். ஓகே, இந்திய பழங்குடியின மக்களில் முதல் வகை பார்த்தீங்கன்னா அக்வயர்ட் ட்ரைப்ஸ். 2வது வகை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய ஈக்காலஜிக்கல் ஹேபிட்டட். ஓகே, அவங்க வந்து வளர்ந்த இடம், வாழ்ந்த சூழல், இதை பொறுத்தும் அவங்களுடைய லாங்குவேஜ், ரீஜியன் அண்ட் ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பொறுத்தும் வந்து பெர்மனன்ட் ட்ரைப்ஸ் அப்படின்னு அவங்களை பிரிக்கிறாங்க. இவங்களாம் அந்த இடத்துலேயே பிறந்திருப்பாங்க, அந்த இடத்துலேயே வாழ்ந்திருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு மொழி இருந்திருக்கும், அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு ரிலிஜன் இருந்திருக்கும். அதை ஃபாலோ பண்ணி அது வழியாகவே அவங்க பெர்மனண்ட்டாக ஒரு அடையாளத்தை உருவாக்கி அவங்க பெர்மனன்ட் ட்ரைப்ஸ் அப்படின்னு பிரிக்கப்படுறாங்க. அண்ட் இன்னொருத்தங்க அக்வயர்ட் ட்ரைப்ஸ் அப்படின்னு பிரிக்கப்படுறாங்க. ஸோ இந்த ட்ரைபல் பாப்புலேஷன், பழங்குடியின மக்களுடைய பாப்புலேஷன் இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்ராக்சிமேட்டாக 85% டோட்டல் ட்ரைப் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய நடுப்பகுதி, மிடில் இந்தியாவில் தான் வந்து இருக்காங்க. இந்த ட்ரைபல் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ஒடிஷா, வெஸ்ட் பெங்காலில் வந்து இருக்குது ஈஸ்டர்ன் சைடில், அண்ட் குஜராத் அண்ட் ராஜஸ்தான் சைடில் வெஸ்டர்ன் சைடில் இருக்குது. ஸோ மிடில் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 85% ஆஃப் த ட்ரைப் பாப்புலேஷன் இருக்கிறாங்க. ஸோ ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால், குஜராத் அண்ட் ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. மெஜாரிட்டி ஆஃப் த ட்ரைபல் பாப்புலேஷன் எங்கே இருக்கிறாங்க, எந்த பர்டிகுலர் இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னாக்கா சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், ஆந்திர பிரதேஷுடைய ஓரிரு இடங்கள் அண்ட் மகாராஷ்டிராவில் இருக்கிறதா சொல்லப்படுது. அண்ட் மீதம் இருக்கக்கூடிய 11% டோட்டல் ட்ரைப் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னாக்கா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய இந்த ட்ரைப் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுற போதே நமக்கு ஞாபகம் வர்றது இந்த நார்த் ஈஸ்ட் பார்ட் தான் ஞாபகம் வரும் இல்லையா? ஸோ அவங்க 11% மக்கள் தொகை இருக்குது. மீதம் இருக்கக்கூடிய 3% டோட்டல் ட்ரைப் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய வெவ்வேறு பார்ட்ஸில் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு சின்ன சொசைட்டியாக அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டில் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ட்ரைபல் பாப்புலேஷன் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அது எக்ஸ்ட்ரீமாக நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியாவில் தான் அதிகமாக இருக்குது. அசாமை தவிர்த்து மற்ற இடங்களில் இந்த ட்ரைபல் பாப்புலேஷனுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நாகாலாந்து, மிசோரம், மேகாலயா, அருணாச்சல் பிரதேஷ், இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரைபல் பாப்புலேஷனுடைய பெர்சன்டேஜ் 60% 95% வரைக்குமே இருக்குங்க. மித்த ஸ்டேட்ஸ்ல தான் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் பாப்புலேஷன் 12%க்கும் குறைவாக தான் இருக்குது டோட்டல் பாப்புலேஷனில். அதில் மத்திய பிரதேஷ், ஒடிஷா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூ எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ட்ரைப்ஸ் அப்படின்னா யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களுக்குன்னு சில குணாதிசயங்கள் இருக்குது. அவங்களை அப்படி பிரிச்சிருக்கிறாங்க 2 வகையாக. ஒன்று அக்வயர்ட் ட்ரைப்ஸ் அண்ட் பெர்மனன்ட் ட்ரைப்ஸாக வந்து பிரிச்சிருக்கிறாங்க. அதில் இந்த ட்ரைபல் பாப்புலேஷன் இந்தியாவில் எந்தெந்த இடங்கள்லாம் அதிகமாக இருக்கிறாங்க, அவங்களுடைய பெர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் இந்திய பழங்குடியின மக்கள் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். பேரில் ஆரம்பித்து எத்தனை ட்ரைப்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது, அவங்களுடைய குணாதிசயம் என்ன,
அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு எல்லாமே அடுத்தடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கல்வி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அசுரன் திரைப்படத்தில் தனுஷ் அவர்கள் கடைசியாக அவர் பையன்கிட்ட வந்து ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவார். நம்மக்கிட்ட இருந்து எதை வேணாலும் பிடுங்கிக்கலாம், ஆனால் கல்வியை மட்டும் பிடுங்க முடியாது, விட்டுறாதரா, படிச்சிடுறா அப்படின்னு அசுரன் திரைப்படத்தில் தனுஷ் அவர்கள் ஃபைனலாக ஒரு பஞ்சு பயங்கர ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தின சீன் எனக்கு. அதே மாதிரி RRR இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னாக்கா உலகளாவிய லெவலில் அவ்வளவு ரெஸ்பான்ஸை குவிச்சுக்கிட்டு இருக்கு. அதில் கிளைமேக்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து ராம் சரண் அண்ட் NTR பேசிக்கிட்டு இருப்பாங்க. உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு ராம் சரண் கேட்குற போது அதற்கு NTR சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கல்வி கொடுனா அப்படின்னு சொல்லுவார். ஏன் இந்த ஒரு பர்டிகுலர் சீனை நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த திரைப்படத்தில் NTR அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபு தான். அவர் ஒரு பர்டிகுலர் பழங்குடியின மக்கள் தான். அவங்களுக்குன்னு சில பழக்க வழக்கங்கள் இருக்கும், காட்டில் தான் வாழ்வாங்க. அவங்க ட்ரைபை சேர்ந்த ஒரு பொண்ணை வெள்ளைக்காரங்க அவங்களுடைய வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சதுனால தான் NTR அவர்கள் வந்து ஒரு பிளானை ஃபார்ம் பண்ணி அந்த இடத்துலேருந்து அந்த பொண்ணை தூக்குவாங்க, காப்பாற்றுவாங்க. ஸோ கடைசியில் அவர் ராம் சரண் கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா கல்வி, அதை கொடுத்துருங்க, ஸோ தட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதர பல மக்கள் தாண்டி இந்த பழங்குடியின மக்களுக்கு கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கான எக்ஸ்போஷர் கொஞ்சம் இந்த உலகத்தில் தெரிய வரும். இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வந்து அவங்களுக்கு வரும். அப்படி லிட்ரஸி ரேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ந்து வரக்கூடிய நாடுகளுக்கோ இல்லை வளர்ந்த நாடுக்கோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த மாதிரி 1961 வருஷம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரைப்ஸோடைய லிட்ரஸி ரேட்டை பார்க்குற போது 8.5% தான் இருந்துச்சு. அது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் சினாரியோ வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், இன்னும் நிறைய பேரை படிக்க வைக்கணும், அந்த கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா பார்த்தீங்கன்னாக்கா பல ரிசர்வேஷன் ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்படி நிறைய வைட் ஸ்கேல் மெஷர்ஸ் எல்லாமே வந்து பண்ணப்பட்டுச்சு. ரிசர்வேஷன் ஸ்கீம்ஸ் இருந்துச்சு, அவங்களுக்கு அது கொண்டு போய் சேர்க்கப்பட்டுச்சு. நிறைய NGOs வந்து அவங்களுடைய பார்ட்டை கொடுத்தாங்க. ஸோ அப்படி பார்க்குற போது 2011 சென்சஸ் படி பார்த்தீங்கன்னாக்கா லிட்ரஸி ரேட் இந்த ட்ரைபல் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா 63.1% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த சென்சஸில் இன்னொரு முக்கியமான விஷயமும் தெரிய வந்திருக்குது. என்ன அப்படின்னாக்கா அந்த ட்ரைபல் பழங்குடியின மக்களில் ஆண்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக படிக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. 71% ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பறிவு கிடைச்சிருக்கு. அதே பெண்களுக்கு எடுத்துகிட்டு பார்க்குற போது லிட்ரஸி ரேட் பார்த்தீங்கன்னா 54% வந்து இருக்கு. இந்த ஒரு மேசிவ் ஜம்ப் இன் ஃபிகர்ஸ் எதனால அப்படின்னாக்கா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சில மெஷர்ஸ் வந்து கொண்டு வராங்க. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபல் பாப்புலேஷனில் மக்களுக்கு படிப்பை கொண்டு போய் சேர்க்கணும். அவங்களுக்கு படிப்பை கொண்டு போய் சேர்க்கிற போது இன்னும் எஃபெக்டிவாக அவங்களால வந்து திங்க் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்தியன் கவர்மெண்ட்டுடைய ஸ்டாண்டாக இருக்குது. பட் ஸ்டில் இவங்களுக்கு படிப்பை கொண்டு போய் சேர்க்கறதுல நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குது. அண்ட் இந்த ஒரு ரேட் ஏன் இவ்வளவு ஸ்லோவாக இருக்குது, இந்த லிட்ரஸி ரேட் வந்து இந்த பழங்குடியின மக்களுக்கு ஏன் ரொம்ப கம்மியாக போய் சேருது, ஸ்லோவாக போய் சேருது அப்படின்னா சில சேலஞ்சஸ்லாம் இருக்குது. முதல் சவால் என்ன அப்படின்னாக்கா பழங்குடியின மக்கள் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் கண்டிஷன் பார்க்குற போது அவங்க ரொம்ப வீக்கான கண்டிஷனில் இருக்காங்க. ஸோ குழந்தைகளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி அவங்கள படிக்க வைக்கிறதுக்கான அந்த பண வசதி பழங்குடியின மக்கள் இடையே இல்லை, அதுதான் உண்மை. ரெண்டாவது, இந்த பழங்குடியின மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அர்பன் ஏரியான்னு ஒன்று இருக்குது, ரூரல் ஏரியான்னு ஒன்று இருக்குது, அதை தாண்டி ரிமோட் ஏரியாஸ்ன்னு இருக்குது. இந்த ரிமோட் ஏரியாஸில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைபல் பீப்புளெலாம் இருக்கிறாங்க. ஸோ தட் அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது, தேவையான வசதிகள் கிடையாது. ஸோ அந்த இடத்துல அவங்க இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் எஜுகேஷனை சேர்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்காக இருக்குது. பட் ஸ்டில் இந்தியாவில் நிறைய NGOs அண்ட் குரூப்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபீல்டு ஒர்க்குக்கு உள்ளே வராங்க. அவங்க வந்து நிறைய ஸ்கூல்ஸை பார்த்தீங்கன்னா கட்டுறாங்க. அந்த இடங்கள்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கட்டி அந்த குழந்தைகளுக்கு அவங்களுடைய ஓன் லாங்குவேஜை சொல்லிக் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை பார்க்குறாங்க. அண்டு ட்ரைபல் அடல்ட்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு சில பேசிக் ஃபார்மிங், ஹேண்டிகிராஃப்ட் ஸ்கில்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ தட் வாழ்வாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்களால அமைச்சிக்க முடியும். அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கூட்ஸை பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கொண்டு போய் வித்தும் கொடுக்குறாங்க நிறைய NGOs. அதன் மூலமாக ஒரு பணம் கிடைக்குது. அந்த பணத்தை வச்சு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அமைச்சிக்க முடியுது, இன்னும் என்ஹான்ஸ் ஆக முடியுது அவங்களால. 1978 ட்ரைபல் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, ட்ரைஃபெட் அப்படிங்கிற ஒரு மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் வந்து 1984 கொண்டு வரப்பட்டிருக்கு. இது எதற்காக அப்படின்னாக்கா இந்த பழங்குடியின மக்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்களுடைய எக்கனாமிக் கண்டிஷனை லிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆக்டும் இந்த ஃபெடரேஷனும் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துகிட்டு வராங்க. அதை வந்து நீங்கள் நிறைய இடங்களில் பார்க்கலாம். ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இடமா இருக்கட்டும், ஆர் ஒரு கவுன்சிலிங்காக இருக்கட்டும், எங்கே போனாலுமே இந்த ட்ரைப்ஸ்க்கான இடஒதுக்கீடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ தட்
அவங்க படித்து முன்னேறி வர்றப்ப அவங்களுக்கான அங்கீகாரமும் அவங்களுக்கான இடமும் அங்கே கொடுக்கப்படுறதோடு அவங்கள சார்ந்து அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சந்ததியினர் முன்னேறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் பழங்குடியின மக்களுடைய எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம். ஓகே, ஸோ இன்னும் நிறைய டெவலப்மெண்ட் வந்து தேவைப்படுது. ஏன்னா இன்னும் நிறைய பேருக்கு படிப்பு போய் சேர்றது இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. கவர்மெண்ட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, என்ஜிஓஸும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இது எல்லாமே எதற்காக அப்படின்னாக்கா ஒரு வெல் எஜுகேட்டட் சொசைட்டியாக மாறணும். ஸோ தட் அது ஓவராலாக இந்தியாவுக்கு நிறைய இடங்களில் கான்ட்ரிபியூட் பண்ணும். ஒரு நாடாக லிட்ரஸி ரேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி அந்த லிட்ரஸி ரேட்டை வந்து ஒரு படி மேலே கொண்டு போகிறதுக்காக நிறைய பேர் அயராது இப்போ நம்ம கூட பேசிட்டு இருக்கிற போது கூட அதுக்காக பாடுபட்டு இருக்கிறாங்க. அந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றிகள் இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுப்போம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க இந்த ட்ரைபல் பீப்புள் பற்றி இந்தியாவில். அதெல்லாம் என்னென்ன ஏது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஸோ இது ஒரு வார்னிங்னு சொல்லலாமா இல்லை ஒரு ஹிண்ட்னு சொல்லலாமா, எப்படி சொல்லலாம்னு தெரில. நீங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் எபிசோடை கேட்குற போது நீங்கள் குழப்பமடையலாம், கொஞ்சம் பிரமிப்படையலாம், ஆர் உங்களுக்கு என்னடா அது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் ஏற்படலாம். பட் கொஞ்சம் பொறுமையாக கேட்டிங்க அப்படின்னாக்கா எப்பா இவ்வளவா அப்படிங்கிற லெவலில் ஒரு பிரமிப்பு உங்களுக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்தியன் ட்ரைப்ஸ், இந்திய பழங்குடியின மக்கள் பற்றி நம்ம இந்த பதிவில் கேட்டுட்ருக்கோம். இந்த பர்டிகுலர் எபிசோட் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியாவில் எவ்வளவு டிஸ்டிங்க்ட் ட்ரைப்ஸ் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா, நமக்கு பழங்குடியின மக்கள் அப்படின்னு சொன்னவொடனே ஒரு 2-3 பேர் கூட ஞாபகத்துக்கு வர்றது டவுட் தான். ஆனால் இந்தியாவில் 645 டிஸ்டிங்க்ட் ட்ரைப்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த டிஸ்டிங்க்ட் ட்ரைப் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வாரியாக பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ட்ரைப் வந்து இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அப்படி நான் உங்களுக்கு வந்து ஏலேருந்து Z வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ், நம்ம இந்தியாவில் A to Z நம்ம ஆர்டர் எடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய இந்த பழங்குடியின மக்களுடைய பெயர்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் ஆந்திர பிரதேஷ்ல நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாக்கா அந்து, சாது அந்த், பகாட்டா, பில், செஞ்சூஸ், கதபாஸ், கோந்த், கோந்து, ஜதபுஸ், கம்மாரா, கட்டுநாயக்கன், கோலாவர், கோலம், கொண்டா, மன்னதோரா, பர்தன், ரோனா, சவராஸ், தப்ப எருகுலா, நக்கலா, துலியா, தொட்டி, சுகலிஸ், பஞ்சாரா, கொண்டாரெட்டிஸ், கோயா, முக்தோரா, வால்மீகி, எனாதிஸ், சுகலிஸ், லம்பாடிஸ் அப்படின்னு இவ்வளவு ட்ரைபு பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திராவில் மட்டும் இருக்குது. இதில் சில பேருடைய பெயர் நான் வந்து சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணல அப்படின்னாக்கா அதற்கு இப்போவே நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அடுத்து அருணாச்சல் பிரதேஷ்க்கு வரோம் அப்படின்னாக்கா அப்பத்தனிஸ், அபோர், தாஃப்லா, கலாங், மோம்பா, ஷெதுக்பென், சிங்ஃபோ, நியூஷி, மிஷ்மி, இது, தரோவன், டகின், அதி, மோன்பா, வான்ஷு அப்படின்னு இவ்வளவு பழங்குடியின மக்கள் அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கிறாங்க. அசாம் நம்ம எடுத்துக்கிற போது சக்மா, சூத்தியா, திமாசா, ஹஜாங், காரோஸ், காசிஸ், காங்தே, கார்பி, போரோ, போரோ கச்சாரி, கச்சாரி, சோன்வால், மிரி, ரப்பா, காரோ இப்படின்னு இவ்வளவு பழங்குடியின மக்கள் அசாம்ல இருக்கிறாங்க. பீகார் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா அசூர், பைகா, பிர்ஹோர், பிர்ஜியா, சேரோ, கோந்த், பரைஹா, சந்தல், சவர், கார்வர், பஞ்சாரா, ஒரான், ஒராவோன், சண்டல், தாரு இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பீகாரில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள், அவங்களுடைய என்ன சொல்றது பெயர்கள். சத்தீஸ்கரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அகாரியா, பைனா, பத்ரா, பியார், கோந்த், மவாசி, நகாசியா, கோந்த், பிஞ்சுவார், ஹல்பா, ஹல்பி, கவர், சவர் இவங்க எல்லாமே வந்து சத்தீஸ்கரில் இருக்கிறாங்க. கோவா நம்ம எடுத்துக்கிற போது தோபியா, தூபியா, நைக்டா, சித்தி, வர்லி, கவுடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே வந்து கோவாவில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள். குஜராத் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா பர்தா, பம்சா, பில், சரண், தோடியா, கம்தா, பரதி, பட்டேலியா, தன்கா, துப்லா, தலவியா, ஹல்பத்தி, கோக்னா, நாய்க்டா, பட்டேலியா, ராத்வா, சிதி இவங்க எல்லாமே குஜராத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள். ஹிமாச்சல் பிரதேசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா கத்தீஸ், குஜர்ஸ், கஸ், லம்பா, லஹவுலாஸ், பாங்வாலா, ஸ்வங்லா, பேதா, பேடாபோத், போத். ஜம்மு அண்ட் காஷ்மீரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா பக்கர்வால், பல்தி, பேடா, கட்டி, கர்ரா, மோன், புரிக்பா, சிப்பி, சங்பா, குஜார் இவங்க எல்லாமே வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள். ஜார்க்கண்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா பிர்ஹோர்ஸ், பும்ஜி, கோண்ட்ஸ், கரியா, முந்தா, சந்தல், சவர், பேடியா, ஹோ, கர்வார், லோஹரா, மல்லி, பரையா, சந்தல், கோல், பாஞ்சிரா இவங்க எல்லாமே ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள். கர்நாடகாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதியன், பர்டா, கோந்த், பில், இருளிகா, கொரகா, பட்டேலியா, எராவா, ஹசலரு, கொலிதோர், மராத்தி, மேடா, நாய்க்டா, சொலிகாரு இவங்க எல்லாமே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுடைய அந்த டிஸ்டிங் ட்ரைப்ஸ். கேரளாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதியன், அரண்டன், இரவலன், குறும்பாஸ், மலையரையன், மோஃப்ளாஸ், உரளீஸ், இருளர், கணிகரன், கட்டுநாயக்கன், குறிச்சன், முத்துவன்
இதெல்லாமே கேரளாவில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுடைய அந்த டிஸ்டிங் ட்ரைபுடைய பேர்கள். மத்திய பிரதேசத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா பைகாஸ், பில்ஸ், பரியா, பிரோர்ஸ், கோன்ஸ், கட்காரி, கரியா, கோந்த், கோல், முரியாஸ், கொர்கு, மவாசி, பர்தன், சஹாரியா இவங்க எல்லாமே மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள், அங்கே இருக்கக்கூடிய டிஸ்டிங் ட்ரைப்ஸ். மகாராஷ்டிராவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா பைனா, பூஞ்சியா, தோடியா, கட்கரி, கோந்த், ராத்வா, வார்லிஸ், தன்கா, ஹல்பா, கத்தோடி, கோக்னா, கோலி மகாதேவ், பர்தி, தாக்கூர். இது மகாராஷ்டிராவில். மணிப்பூரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நாகா, குக்கி, மெய்டை, ஐமோல், அங்மணி, சிரு, மரம், மோங்சாங், பைட்டி, புரும், தடாவ், ஆனல், மௌ, கங்குல், தடாவ், பொய்மை நகா இதெல்லாமே மணிப்பூர். மேகாலயாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா சக்மா, கரோங், ஹங்காங், ஜைந்தியாஸ், காசிஸ், லக்கேர், பவாய், ரப்பா, மிகிர். மிசோரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா சக்மா, திமாசா, காசி, கூக்கி, லக்கேர், பாவா, ரபா, சிங்டங், லுஷாய். நாகாலாந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அங்மை, கரோ, கச்சாரி, குக்கி, மிகிர், நாகா, செமா, ஓ, சசாங், கோயா, க்லோதா, ஃபோம், ரெங்மா, சங்டம் இவங்க எல்லாமே நாகாலாண்டில் இருக்கக்கூடிய டிஸ்டிங்க்ட் இந்தியன் ட்ரைப்ஸ். ஒடிஷாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா கபாடா, கரா, கரியா, கோந்த், மாத்தியா, ஓரான்ஸ், ராஞ்சுவார், சந்தல்ஸ், பத்தூடி, பத்தூரி, பொட்டாடா, புமேஜ், கோந்த், குவாங், கிசான், கோல்தா, கோரா, கயாரா, கோயா, முண்டா, பரோஜா, சஹோரா, சபர், ஷபர், லோதா இவங்க எல்லாமே ஒடிஷாவை சேர்ந்த இந்த இந்தியன் டிஸ்டிங்க்ட் ட்ரைப்ஸ். ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா பில்ஸ், தமாரியா, தங்கா, மீனாஸ், பட்டேலியா, சஹாரியா, நாய்க்டா, நாயக்கா, கத்தோடி. சிக்கிம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா பூத்தியா, கஹாஸ், லப்சோத், லிம்பு, தமாங். தமிழ்நாடு இப்போ வருது. ஆதியன், அரண்டன், இரவலன், இருளர், காடர், கணிக்கர், கோட்டாஸ், தோடாஸ், குருமன்ஸ், மலையாளி இவங்க எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுடைய பெயர்கள். தெலுங்கானாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா சென்சூஸ், திரிபுராவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா பில், பூத்தியா, சாய்மல், சக்மா, ஹலம், காசியா, லுஷாய், மிசெல், நம்தே, மேங், முந்தா, ரியாங். உத்தரகாண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா போத்தியாஸ், புக்ஸா, ஜன்சாரி, காஸ், ராஜி, தாரு. உத்தர் பிரதேசத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா போத்தியா, புக்ஸா, ஜான்சாரி, கோல், ராஜி, தாரு, கோந்த், கர்வார், சஹாரியா, பரஹியா, பைகா, அகாரியா, சேரோ. வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அசூர், கோந்த், ஹெங்காங், ஹோ, பஹரியா, ரபா, சந்தல்ஸ், சவர், புமிஜ், குத்தியா, சிக், பரை, கிசான், கோரா, லோதா, கெரியா, கரியம், மஹாலி, மால்பஹரியா, ஒரான். அண்ட் ஃபைனலா அந்தமான் நிக்கோபார் அந்த ஐலாண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஒரானோஸ், ஓஞ்சஸ், சென்டினிலீஸ், ஷோம்பென்ஸ் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியாவில் ஸ்டேட் வாரியாக இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள், அந்த இந்தியன் டிஸ்டிங்க்ட் ட்ரைப்ஸுடைய பெயர்கள். நான் கண்டிப்பாக இதில் சில பேரை கரெக்டாக உச்சரிச்சிருக்க மாட்டேன். அப்படி தப்பாக அந்த பெயரை சொல்லியிருந்தேன் அப்படின்னாக்கா அதற்கு மன்னிச்சுக்கோங்க. பட் இந்தியாவை பொறுத்த மட்டில் பார்க்குற போது 645 டிஸ்டிங்க்ட் ட்ரைப்ஸ் இருக்குது. அது இந்தியா முழுக்க பறந்து இருக்கு. அங்கே ஒவ்வொரு ஸ்டேட்லையும் எந்தெந்த பழங்குடியின மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை தான் நீங்கள் கேட்டீங்க. அண்ட் சில பழங்குடியின மக்கள் பற்றி நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். அவங்களுடைய பூர்வீகம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக இது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பகரமாக தான் இருக்கும். சில நேம்ஸ் உங்களால் ரீகால் பண்ணியிருக்க முடியாது. ஆர் இந்த பேர் எனக்கு தெரியுது, அந்த பேர் எனக்கு தெரியுது, இது இவங்க தானே, இது அவங்க தானே அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம ரிலேட் பண்ணியிருப்போம். பட் எஸ், இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும்னு தெரிஞ்சு நான் கொடுத்தேன். குழப்பத்துக்கு மன்னிச்சுக்கோங்க. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பழங்குடியின மக்கள் பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுங்க. இந்தியாவுடைய பழங்குடியின மக்கள் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ எவ்வளவு டிஸ்டிங்க்ட் இந்தியன் ட்ரைப்ஸ் இந்தியாவில் இருக்குது, அவங்களுடைய எஜுகேஷன் லெவல் எப்படி இருக்குது, எந்தெந்த இடங்களில் அதிகமாக கான்சென்ட்ரேட் ஆகிருக்காங்க, இவங்கெல்லாம் யார் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற போது இதற்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது. இதற்கான ஹானரபிள் மினிஸ்டர் யார் அப்படின்னாக்கா ஸ்ரீ அர்ஜுன் முண்டா. இந்த மினிஸ்ட்ரி பற்றி நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா இந்த மினிஸ்ட்ரி 1999 வருஷம் தான் வந்துச்சு. எதற்காக அப்படின்னாக்கா சோஷியல் ஜஸ்டிஸ் கொடுக்கணும், அட் த சேம் டைம் எம்பவர்மெண்ட் இருக்கணும். இந்த ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மினிஸ்ட்ரி செட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த மினிஸ்ட்ரியோடைய பேர் மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். இது ஒரு நோடல் மினிஸ்ட்ரி. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா பிளான் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவாங்க ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்த ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸ்க்கு. ஸோ என்னென்ன விஷயங்கள் இந்த மினிஸ்ட்ரியால் ஸ்கெடியூல் ட்ரைப்காக பண்ணப்படும் அப்படின்னாக்கா அவங்களுடைய சோஷியல் செக்யூரிட்டி, சோஷியல் இன்சூரன்ஸு இதெல்லாமே கரெக்டாக இருக்கா, கரெக்டாக ஃபாலோ பண்ணப்பட்டு வருதா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறது. ட்ரைபல் வெல்ஃபேர், அவங்களுக்கான பிளான்ஸு, ப்ராஜெக்ட் அதை ஃபார்முலேட் பண்ணி ரிசர்ச் பண்ணி இவாலுவேட் பண்ணி ஸ்டாட்லாம் பார்த்துட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் பண்ணுறது. ட்ரைபல் கம்யூனிட்டி அவங்களுடைய வெல்ஃபேருக்காக ப்ரமோஷன் பண்ணுறது, அதை டெவலப் பண்ணுறது. ஸோ இந்த ட்ரைப்ஸை ஊக்குவிக்கிறதுக்கான சலுகைகள் கொடுக்கறது, அவங்கள படிக்க வைக்கிறது, அவங்களுக்கான ஸ்கீம்ஸ் எல்லாம் கரெக்டாக போயிட்டு சேருதா. அந்த நேஷனல் கமிஷன் ஸ்கெடியூல் ட்ரைப்காக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணும். ஸோ அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, என்ன இல்லை, எது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் டீல் பண்ணுவாங்க. அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் இதை என்ஷோர் பண்ணுவாங்க. ஒவ்வொரு
ஸ்கெடியூல் ட்ரைபில் இருக்கிறவங்களும் எந்த விதமான பிரச்சனைகளுக்கு உள்ளாகாமல், அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல், ஒரு சக மனுஷனாக அவங்கள எல்லாருமே பார்க்கணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு அநீதி நடக்குது அப்படின்னாக்கா அதற்கு எதிரான விஷயங்களை அடித்து நொறுக்கணும், தகர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மினிஸ்ட்ரி வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இதை தாண்டி கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் ட்ரைபை வந்து முன்னேற்றணும், அவங்களுக்கான வாழ்க்கையில் நிறைய முக்கியமான விஷயங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்கெடியூல் ட்ரைப் பார்த்தீங்கன்னா எத்னிக் கம்யூனிட்டிஸ் இதை டெசிக்னேட் பண்ணது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அக்கார்டிங் டு ஆர்டிகல் 342. இந்த ட்ரைப்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெடிஷ்னல் ஹிந்து காஸ்ட் சிஸ்டம்குள்ளே வரமாட்டாங்க. அவங்கள எப்படி ரெசம்பிள் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்க இண்டிஜினஸ் பீப்புள், நேட்டிவ் பீப்புள் ஃப்ரம் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. டவுட்டே இல்லாமல் 75 வருஷம் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் இந்த ட்ரைபல்ஸுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பர்டிகுலராக இந்த நார்த் ஈஸ்ட் ரீஜியனில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் வந்து பண்ண வேண்டியிருக்கு. அண்ட் நிறைய மெஷர்ஸுமே வந்து இந்தியன் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டே வராங்க. என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கொண்டு வராங்க அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, இந்த ட்ரைபல் வெல்ஃபேரை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 5 இயர் பிளானை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒரு பிளானை வந்து ஒர்க் அவுட் பண்ணி அதோடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, அடுத்த 5 வருஷம் எப்படி பிளான் பண்ணலாம், இது தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. ஸோ இந்த ட்ரைபல் கம்யூனிட்டிக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது என்ன அப்படின்னாக்கா எஜுகேஷன். ஒன்ஸ் அந்த எஜுகேஷனை அவங்களுக்கு கொடுத்துட்டா அவங்களுக்கு சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். இல்லைனா நிறைய விஷயங்கள் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ கவர்மெண்ட்டோடைய ஃபோர்மோஸ்ட் ப்ரியாரிட்டி எதுவாக இருக்குது அப்படின்னாக்கா அவங்கள எஜுகேட் பண்ணுறதுல தான் இருக்குது. இந்த ட்ரைபல் பீப்புள் பார்த்தீங்கன்னாக்கா எக்கனாமிக்கலி ரொம்ப கீழே இருக்கிறதுனால, அவங்களுக்கு வந்து பணம் அதிகமான சம்பாதிக்கக்கூடிய அந்த ஒரு திறன் கம்மியாக இருக்கிறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்கு. கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஏகலவ்யா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் அப்படிங்கிறத ஒவ்வொரு சப் டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து லான்ச் பண்ணுறாங்க. எங்கெங்கெல்லாம் சிக்னிஃபிகண்ட்டாக ட்ரைபல் பாப்புலேஷன் இருக்கோ அங்கே வந்து இந்த ஸ்கூலை வந்து வச்சு அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எஜுகேஷனை கொடுக்குறாங்க. ஸோ 2022 50% ஆஃப் எஸ்டி பாப்புலேஷன் ஒரு அட்லீஸ்ட் 20,000 ட்ரைபல் பீப்புளுக்கு வந்து படிப்பை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்குது. ஸோ இந்த இஎம்ஆர்எஸ், அதாவது ஏகல்வையா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூலுக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஃபண்டிங்ஸ் வரும். கவர்மெண்ட் ஒரு ஸ்கூல் ஃபெசிலிட்டி, ஹாஸ்டல் அண்ட் ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ்க்காக 12 கோடி ரூபாய் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணும். இதுவே அந்த இடம் பார்த்தீங்கன்னா மலை, டெசர்ட் இல்லை ஒரு ஐலாண்டில் இருக்குது அப்படின்னாக்கா அந்த காஸ்ட் ஈவன் 16 கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய அந்த எஸ்டி குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் கம்ப்ளீட்லி ஃப்ரீ அண்ட் ஒவ்வொரு கிளாஸ்லயும் 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்ந்த மாதிரி. இந்த ஸ்கூலுடைய சாங்ஷன்டு என்ரோல்மெண்ட் பாத்தீங்கன்னா 480 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இஎம்ஆர்எஸ் பாத்தீங்கன்னா ஒரு மேஜரான ஸ்டெப் இந்த ட்ரைபல் கம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, அவங்க வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு ஸ்கூல் படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல இந்த இஎம்ஆர்எஸ் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லாம ட்ரைபல்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸ் வந்து கவர்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இதுல நம்ம இந்தியா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸான பிக்சர் என்ன அப்படின்னாக்கா இந்த ட்ரைபல் கம்யூனிட்டியோடைய கான்சென்ட்ரேஷன். ஏன்னா ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப குறிப்பிட்ட ரொம்ப கம்மியான அளவு தான் வந்து ட்ரைபல் பாப்புலேஷன் இருக்காங்க. ஸோ அதனால கவர்மெண்ட்டுக்கு ஒரு பர்டிகுலர் இடத்துல இதை கொண்டு போய் சேர்க்கணும், அவங்களுக்கு வந்து அந்த சலுகையை கொடுக்கணும், அவர் அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த 5 இயர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல செகண்ட் 5 இயர் பிளான்ல பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்டான மைல் ஸ்டோன் ஒன்று நடந்திருக்கு. என்ன அப்படின்னா 43 ஸ்பெஷல் மல்டி பர்பஸ் ட்ரைபல் பிளாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணாங்க. அதுல 25,000 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இடம் கிடைத்தது. அதே 6வது 5 இயர் பிளான்ல பாத்தீங்கன்னா இன்னும் மாடிஃபைட் ஏரியா டெவலப்மெண்ட் அப்ரோச் வந்து யூஸ் பண்ணப்பட்டு ட்ரைபல் கான்சென்ட்ரேஷன் சில இடங்கள்ல ரொம்ப கம்மியான இடத்துல இருப்பாங்க தெரியுமா, அவங்க கிட்ட அவங்கள ரீச் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கொண்டு போய் சேர்த்து அந்த ட்ரைப்ஸ் இருக்கக்கூடிய இடத்த வந்து டெவலப் பண்றதுக்கான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கவர்மெண்ட் வந்து நிறைய சப்சிடிஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஸ்கெடியூல்டு ஏரியாஸ், இந்த இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய சப்சிடிஸ், நிறைய பிளான்ஸ் வந்து கொண்டு வராங்க. நிறைய சென்ட்ரலி ஆக்டிவேட்டட் ஸ்பான்சர்ட் ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வராங்க. நிறைய என்ஜிஓஸ் வந்து டைப் பண்ணி அவங்களுக்கு தேவையான பேசிக் ஃபெசிலிட்டிஸ், அம்யூனிட்டிஸ்லாம் வந்து கொடுக்கறதுக்கான முயற்சிகளை பண்றாங்க. அண்ட் 1987 பார்த்தீங்கன்னாக்கா ட்ரைபல் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட் ஃபெடரேஷன் அப்படிங்கிறத உருவாக்கி அந்த ட்ரைபல் பீப்புள், பழங்குடியின மக்கள் வந்து சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அது வந்து டிம்பரா இருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது ஒரு தேனா இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அதற்கான மார்க்கெட்டை வந்து கொடுக்குறாங்க. அதை சந்தைப்படுத்துறதுக்கு என்னென்ன ஹெல்ப்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ தட் இதை யாராவது தனிப்பட்ட ஒரு நபர் லாபத்துக்காக அதை எடுத்து நடத்தக்கூடாது, அவங்கள வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட்டே வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வருது. ஸோ ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் எஜுகேஷன் சார்ந்து, எக்கனாமிக்ஸ் சார்ந்து ரொம்ப கீழே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எஜுகேஷனை கொடுத்து அவங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்து சுற்றி என்ன நடந்துகிட்டு இருக்கு, அவங்களுடைய ரைட்ஸ் என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு கொடுத்து அதுலேருந்து ஒருத்தங்க வராங்க அப்படின்னாக்கா
அப்படின்னாக்கா அவங்க அடுத்த 10 பேரை வந்து இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பல பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா காலகாலமாக நடந்துக்கிட்டே வருது. இது இன்னும் அதிகமாக நடக்க பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் வரும், ஒரு புரிதல் வரும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அசுரன் திரைப்படத்தில் வர மாதிரி தான், படிப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே படிச்சுக்குவாங்க. தனக்கு என்ன வேணும் என்ன தேவையில்லை அப்படிங்கிற அந்த டெசிஷன் மேக்கிங் கூட வந்து கிடைச்சிரும். அது விரைவில் கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு நம்புவோம். இன்னும் பழங்குடியின மக்கள் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம இந்தியாவில் 646 டிஸ்டிங்க்ட் இந்தியன் ட்ரைப்ஸ் இருக்குது. அதோடைய பெயர்கள் பற்றி உங்கள்கிட்ட சொன்னேன். ஸோ அவங்களுக்கு எஜுகேஷன் எந்த அளவுக்கு முக்கியம், இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, எந்தெந்த ரீஜியனில் என்னென்ன ட்ரைப்ஸ்லாம் இருக்கிறாங்க, இது மாதிரியான பல விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோங்க. ஓகே, கண்டிப்பாக இது உங்களுக்கு என்ன சொல்கிறது ஒரு புது விஷயமா இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் 8-10% வந்து ட்ரைபல் கம்யூனிட்டி இருக்குது, பாப்புலேஷன் இருக்குது. அவங்களுக்குன்னு இப்போ ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது. 1999 அந்த மினிஸ்ட்ரி உருவாச்சு. ஸோ தட் அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணுமோ அது சைமல்டேனியஸாக நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கான்ஸ்டிடியூஷனல் வைஸாக இருந்திருக்கும். அது நிறைய அரசாங்கம் சார்ந்த அரசு சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்கும். இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டூரிஸ்டோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ட்ரைப்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு ட்ராவலர் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா இந்தியா முழுக்க சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. ஓகே, அதில் அவர் மீட் பண்ண ஃபேஸ் பண்ண 20 ட்ரைபல் கம்யூனிட்டியை பற்றி பகிர்ந்துக்கிட்டாரு. ஓகேங்களா? அவங்கள எங்கே பார்த்தாரு, அந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படிப்பட்ட மக்கள், அவங்க என்ன சாப்பிட்றாங்க, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, இது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து யாராவது ஒருத்தங்க லடாக் போகிறாங்க, இல்லை ஹிமாச்சல் போகிறாங்க, இல்லை கோவா போகிறாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ட்ரைபல் கம்யூனிட்டி மக்களை வந்து அவங்க சந்திச்சிருக்க முடியும், அங்கே இருக்கக்கூடிய மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்க முடியும். அவர் ஏதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆக்டிவிட்டி அவங்க கூட வந்து சேர்ந்து பண்ணியிருக்க முடியும். உதாரணத்துக்கு இந்த மின்சார கனவு பாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாட்டு வரும் இல்லையா, பூ பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கஜோல் டக்குன்னு அப்படியே கண்ணை திறப்பாங்க. அந்த பக்கம் வந்து காஷ்மீர் மலைகள் தெரியும், ஹிமாச்சல் பிரதேஷ் தெரியும். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷன் வரும், ஹில்லோரே அப்படின்ட்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா யார் ட்ரைபல் கம்யூனிட்டி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்கள தான் வந்து காமிச்சிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். அண்டு எந்திரன் படத்தில் கிளிமாஞ்சாரோ அந்த பாட்டு இருக்கும் இல்லையா, கிளிமாஞ்சாரோ, அதில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு பாட்டி கூட வந்து பாடலாம் செய்வாங்க, ஏமா அப்படின்னு பாட செய்வாங்க. நம்ம தமிழில் நிறைய படங்கள் பாடல்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பழங்குடியின மக்களை பேஸ் பண்ணி வந்திருக்கு. ஆசைய காற்றுல தூது விட்டு அப்படிங்கிற பாட்டு ஜானி படத்தில் வரும், ரொம்ப ஃபேமஸான பாட்டு. அந்த பாட்டுலேயும் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் கம்யூனிட்டியை போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிந்த திரைப்படங்கள் எதுவாக இருந்தாலுமே வந்து நீங்கள் என்கிட்ட பகிர்ந்துக்கலாம் ரிவ்யூஸில், கமெண்ட் செக்ஷனில். ஸோ இதற்கு அப்புறமா நம்ம இந்தியாவில் குறிப்பிட்ட ரீஜியனில் இருக்கக்கூடிய 20 ட்ரைப்ஸ் பழங்குடியின மக்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்களுடைய வாழ்வியல் முறை, அவங்க என்ன சாப்பிடுவாங்க, அவங்க என்ன மொழி பேசுவாங்க, எப்படிப்பட்ட மக்கள், நீங்கள் எப்படி போனால் எங்கே போனால் இவங்களை சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு ட்ராவலர் பெர்ஸ்பெக்டிவ் வந்து உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். அதுதான் அடுத்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த ட்ரைப் சம்மந்தப்பட்ட திரைப்படமோ இல்லை ஒரு பாடலோ ஞாபகத்துக்கு வருது அப்படின்னாக்கா இந்த பர்டிகுலர் எபிசோடில் நீங்கள் ரிவ்யூ செக்ஷனில், கமெண்ட் செக்ஷனில் அதை எனக்கு தெரியப்படுத்துங்க. தட் வில் பி வெரி ஒரு மாதிரி நல்ல இன்ட்ராக்டிவ் செஷனாக இருக்குது. எனக்கு ஞாபகம் வந்தது கிளிமாஞ்சாரோ பாட்டு, ஆசைய காற்றுல தூது விட்டு பாட்டு, அப்புறமா வந்து இது அந்த மின்சார கனவுல வரக்கூடிய பூ பூக்கும் ஓசை. ஸோ அடுத்து உங்களுக்காக இந்தியாவுடைய முக்கியமான ரொம்ப ஃபேமஸான 20 ட்ரைப்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இனிமே ஒரு டிராவலருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல தான் வந்து இந்த ஆடியோ பதிவு இருக்க போது. இந்தியாவுடைய பழங்குடியின மக்கள் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அரசு சார்ந்த பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற போது இந்தியாவில் குறிப்பிட்ட ஒரு 20 ட்ரைப்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்க எங்கே இருப்பாங்க, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் என்னென்ன ஏது அப்படின்ட்டு. முதல்ல கான்ஸ் ட்ரைப்ஸ். இவங்களுடைய தனித்துவம் என்ன அப்படின்னாக்கா பயமே கிடையாது, பயமறியா சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ போரில் வந்து இவங்க ரொம்ப உதவி புரிஞ்சிருக்கிறாங்க கோன்ஸ். இவங்களுடைய இந்த லேக் ஆஃப் ஃபியர் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பிரபலமான ஒரு குணாதிசயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கோந்த் ட்ரைப்ஸ் எங்கே இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் இந்தியாவில் இருக்கிறாங்க. குறிப்பாக சிந்த்வரா டிஸ்ட்ரிக்டில் மத்திய பிரதேஷில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பஸ்தார் அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், ஒரிசாவில் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கோந்த் ட்ரைப் மக்கள் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து மத்திய பிரதேஷ் போகிறீங்க அப்படின்னாக்கா அங்கே கஜ்ராவோடைய ஸ்கல்ப்சர்ஸ் பார்க்குறீங்க, சாஞ்சி ஸ்டூப்பா பார்க்குறீங்க அப்படின்னாக்கா அங்கேருந்து கன்ஹா, பந்தாவர்க் அப்படிங்கிற இடத்துல கோந்த் ஃபாரஸ்ட்டுக்குமே வந்து நீங்கள் போகலாம். அங்கே வந்து நீங்கள் கோந்த் ட்ரைப்ஸை வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ கோந்த் ட்ரைப் பார்த்தீங்கன்னாக்கா தெலுங்கு, ஹிந்தி, மராத்தி, பார்சி, திராவிட மொழிகளுமே வந்து
பேசுவாங்களாம். அண்ட் என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் ஒரு வேளை அவங்களை நீங்கள் மீட் பண்ணுறீங்க, அந்த இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய ரூரல் கலர் மட் வால் அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அப்புறம் அந்த மாடி வீடுகள் வந்து அவ்வளோ அழகாக இருக்குமா, அவங்களுடைய பானைகள், ட்ரெடிஷ்னலான வேர்ஸ், ஆண்கள் பொதுவாக வேட்டி அணியிறது உண்டு, பெண்கள் சாரி கட்டுறது உண்டு, அண்ட் ஆர்னமெண்ட்ஸ்லாம் போட்டுப்பாங்களாம். அவங்களுடைய ஃபெஸ்டிவல்ஸ்னு பார்க்குற போது கேஸ்லாப்பூர் ஜத்ராவும் மடை அப்படிங்கிறது அவங்க ஃபெஸ்டிவலாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ரிச்சுவல் பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அண்ட் அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகளை கோடோ குட்கி அப்படிங்கிறது வந்து ட்ரை பண்ணலாம். இது அவங்களுடைய ஸ்டாப்பிள் ஃபுட்ஸ் தான். மோரோவர் கோந்த் ட்ரைபில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா மீட் தான் அதிகமாக சாப்பிடுவாங்களாம். அடுத்ததா பில்ஸ், இந்த பழங்குடியின மக்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் வந்து ராஜஸ்தானுக்கு போகிறீங்க, அங்கே போய் மேசிவ் ஃபோர்ட்ஸு, பேலஸு, ஜெயின் டெம்பிள்ஸ் இதெல்லாம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக பில்ஸ் ட்ரைபுடைய வாழ்வியல், அவங்களுடைய மக்களை பார்க்குற போது ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்கும். இந்த ட்ரைபல் கம்யூனிட்டி இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா சிர்ஹோரியுடைய ஆரவல்லி ரேஞ்சஸ் அங்கே இருக்கிறாங்க, உதய்பூர் அண்ட் துங்கர்பூர், பன்ஸ்வாரா டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் ராஜஸ்தான், இங்கே எல்லாமே வந்து பில்ஸ் ட்ரைப் வந்து இருக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் பில்ஸ் ட்ரைப் வந்து வழி மாறி அவங்களுடைய செட்டில்மெண்ட்ஸ் வந்து குஜராத், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, திரிபுரா இந்த இடங்கள்லையுமே வந்து பில்ஸ் பழங்குடியின மக்கள் இருக்கிறாங்க. ஸோ இந்த இடங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் இவங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், பார்க்கலாம், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் முக்கியமாக அவங்களுடைய கூமர் டான்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான அழகான விஷயம். தான் கயர் அப்படிங்கிறது ஒரு ரிலீஜியஸ் டான்ஸ் அண்ட் ட்ராமாவாக. இது வந்து ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் நடக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னாக்க இது ஒரு மேஜர் அட்ராக்ஷன். பில்லி அப்படிங்கிறது இவங்களுடைய லாங்குவேஜ். இது வந்து ஒரு இண்டோ ஆரியன் லாங்குவேஜ், ஓகேங்களா, ஆரியர்கள் பேசக்கூடிய மொழி. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சராக பார்க்கப்படுது. இந்த இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய மொழியை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ரொம்ப புதியதோர் ஒரு அனுபவமாக இருக்கும். அடுத்ததா சந்தல் ட்ரைப்ஸ். இந்த சந்தல் ட்ரைப்ஸ் வந்து எங்கே இருக்கிறாங்க அப்படின்னாக்கா வெஸ்ட் பெங்காலில் தான் மேஜராக இவங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பங்குரா, புரிலியா அப்படிங்கிற இடத்துலையும் இருக்கிறாங்க. ஸோ இவங்க இடம் பெயர்ந்து பீகார், ஜார்க்கண்ட், ஒடிஷா, அஸ்ஸாம் இந்த இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த சந்தல் அப்படிங்கிற ட்ரைப் வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த சந்தல் இவங்க பார்த்தீங்கன்னாக்கா மேஜராக அக்ரிகல்ச்சர் அண்ட் லைஃப் ஸ்டாக், அதாவது பண்ணைகளில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஈடுபாடை அதிகமாக காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹண்டிங், வேட்டையாடுதலில் இந்த ட்ரைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டிக்காரங்களாங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு போகிறீங்க, சந்தல் ட்ரைப்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னாக்கா என்னென்ன விஷயங்கள்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா சந்தலி டான்ஸ் அண்ட் மியூசிக் வந்து ஒரு மேஜர் அட்ராக்ஷன். இது வந்து நம்ம பங்குரா ஒரு புருலியா அப்படிங்கிற இடத்துக்கு போகிற போது கண்டிப்பாக அதை நம்ம மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். மோரோவர் இவங்களுக்கு வந்து ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது. கரம், மாங்கி, பாபா பொங்கா, சஹராய், ஈரோ, அசாரியா, டிசும் சேந்திரா அண்ட் நமா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபெஸ்டிவல்ஸு. ட்ராவல் பண்ணிட்டு யாராவது வராங்க அப்படின்னாக்கா அவங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்களாங்க. அடுத்ததா கிரேட் அந்தமானிஸ் ட்ரைப்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். 2010 போவா இவங்க யார் அப்படின்னாக்கா ஒன் ஆஃப் த ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் 2 கிரேட் அந்தமானிஸ் லாங்குவேஜஸ், கோரா அண்ட் போ, அவங்க இறந்து போகிறாங்க. ஸோ இந்த உலகத்துக்கு 2 லாங்குவேஜ் வந்து போயிடுச்சு. ஸோ இந்த ட்ரைப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மியான அளவில் தான் இருக்காங்க. இவங்க ஜெரு, சாரே இந்த மாதிரி லாங்குவேஜ்லாம் பேசுகிறாங்க. இவங்க அந்தமானில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரைபு. ஓகே, இந்த த கிரேட் அந்தமானிஸ் ட்ரைப் பார்த்தீங்கன்னாக்கா ஓஞ்சே, ஜராவா, ஜாங்கல், சென்டினலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐலாண்டுக்கு வந்த முதற் மக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு அவங்களுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது, எக்ஸ்டிங்ஷனுக்கு போயிட்டே வராங்க. ஸோ தட் நிறைய இந்தியன் ஆர்கனைசேஷன் வந்து இந்த ஒரு ட்ரைபை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஸ்டெப்ஸில் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ நீங்கள் அந்தமான் போகிறீங்க, இவங்களை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா என்னென்ன விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நார்மலாக இருக்கக்கூடிய மக்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த அப்பியரன்ஸ், அவங்களுடைய காம்ப்ளெக்ஷன், அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், அவங்களுடைய வாழ்வியல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வேற லெவலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த கிரேட் அந்தமானிஸை எங்கே நம்ம பார்க்கலாம் அப்படின்னாக்கா ஸ்ட்ரெயிட் ஐலாண்ட் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ருட்லேண்ட் ஐலாண்டில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு ட்ராவலர் பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த ட்ரைப்ஸ் எல்லாம் இந்த இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு லோக்கல் கைடு வச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இன்னும் நிறைய அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், அவங்க கூட சேர்ந்து தங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூடமே வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க. உங்களுக்கு ஆசை இருக்குது அப்படின்னாக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய இந்தியன் ட்ரைப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், வெயிட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற ட்ரைப்ஸ் யார் அப்படின்னாக்கா காசி ட்ரைப்ஸ். ஸோ ரொம்ப மிஸ்டிக்கலான மவுண்டன்ஸ்ன்னு சொல்லலாம் மேகாலயா. அந்த மேகாலயாவில் ஒரு கல்ச்சர் ஒழிஞ்சிருக்கு.
ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா காசி ட்ரைப்ஸ். இவங்க ஒரு ஃபன் ஃபில்டு ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய ட்ரைபில் பார்த்தீங்கன்னா நிறைய இசை, அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுறது லைக் ட்ரம்ஸ், கிட்டார், ஃப்ளூட், வுடன் பைப்ஸ், மெட்டல் கிம்பல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் மேகாலயா டூர் போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த காசி ட்ரைப்ஸ் உங்கள் டூரை வேற லெவலில் மாற்றி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த காசி ட்ரைப்ஸ் மேஜராக எங்கே இருப்பாங்க அப்படின்னாக்கா மேகாலயா இருக்கக்கூடிய காசி ஹில்ஸ் அப்படிங்கிற ஹில்ஸில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அசாமில், அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், வெஸ்ட் பெங்கால் இந்த இடத்துலையுமே இந்த காசி ட்ரைப்ஸ் இருக்கிறாங்க. என்னென்ன விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், லாங்குவேஜை தாண்டினது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இவங்களோட பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ ஒரு ஏஷியாட்டிக் லாங்குவேஜ் அண்ட் இவங்களுடைய ட்ரெஸ் ஓகேங்களா. ஜெயின்சம்னு ஒரு ட்ரெஸ் வந்து பெண்கள் வேர் பண்ணுறாங்க. ஜிம்பாங் அப்படிங்கிற ஒரு உடைய தான் ஆண்கள் வேர் பண்ணுறாங்க. இவங்களுக்கு நாங்க்ரம் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது. 5 நாள் நடக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா ட்ராவலர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு அழகான அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக கரோ ட்ரைப் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இவங்க மேட்ரிலீனியல் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. மேட்ரிலீனியல் சொசைட்டியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கூகுள் பண்ணி பாருங்கள். ஸோ நான் சொல்கிறத விட இது உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கும். MATRILINEAL. இவங்க வந்து ஒன் ஆஃப் த ஃபியூ ரிமைனிங் மேட்ரிலீனியல் சொசைட்டி அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா மேகாலயாவில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த கரோ ட்ரைப்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விவிட் லைஃப் ஸ்டைலுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்றவங்க. ஸோ இவங்க ஆல்சோ வெஸ்ட் பெங்கால், அசாம், நாகாலாந்து, பங்களாதேஷ்லாம் இருக்காங்க. ஸோ கரோ ட்ரைப் அண்ட் மேகாலயாவில் இருக்கக்கூடிய மக்கள் இவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டிங்விஷ் பண்ணுறது கஷ்டமான ஒரு விஷயம். பட் ஸ்டில் எப்படி நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ணலாம், இவங்க தான் கரோ ட்ரைப் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்கா அவங்க பெண்கள் பொதுவாக வேர் பண்ணக்கூடிய ட்ரெடிஷ்னலான ஒரு ஆர்னமெண்ட்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். வேற ஆண்கள் பார்த்தீங்கன்னா டர்பன் வந்து கட்டுவாங்களாம். ஸோ அதில் வந்து ஃபெதர் இருக்குமா பின்னாடி. ஸோ நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஆர்கிடெக்சர், நாக்மாங், நாக்பண்டே, ஜாம்சிரங், ஜமாதால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆர்கிடெக்சர் அவ்வளோ அழகாக இருக்குமா. ஸோ தட் அவங்களோட பில்டிங்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வங்காளா ஃபெஸ்டிவல் ஆஃப் அசானாங் அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். அதை ட்ராவலர்ஸ் வந்து மிஸ்ஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கரோ ட்ரைப் கிட்டேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். அடுத்ததாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறது அங்கமி ட்ரைப்ஸ் பற்றி. இவங்களோட ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குங்க, ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் ஆஃப் த அங்கமி நாகா ட்ரைப்ஸ். இது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ட்ராவலர்ஸை வந்து புல் பண்ணுது. எங்கே அப்படின்னா நார்த் ஈஸ்ட் இந்தியா, நாகாலாந்துக்கு. இந்த அங்கமி நாகாஸ் பார்த்தீங்கன்னாக்கா நாகாலாண்டில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் த ட்ரைப் இவங்க வந்து கோஹிமா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறாங்க. இவங்களுடைய ஹார்ன்பில் அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் தாண்டி இந்த ட்ரைபோடைய ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னாக்கா ரொம்ப அழகான உட் கிராஃப்ட் ஒர்க்லாம் அவங்க பண்ணுறது உண்டு, ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணுறது உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த அங்கமி நாகாஸ் வந்து பேம்பு ஒர்க்கு, கேன் ஃபர்னிச்சர், பெட்ஸு, ஷாலு, பவர்ஃபுல் மெஷீட்ஸ் இதெல்லாமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியவங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குறதுக்காக என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, ரொம்ப யூனிக்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ராவலர்ஸ் வந்து இந்த இடத்துக்கு வர்றது உண்டுங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குமா. ஆண்கள் ஒயிட் மாஷு அப்படிங்கிற ட்ரெஸ் வேர் பண்ணுறாங்க, பிளாக் லோஹே வேர் பண்ணுறாங்க. அண்ட் பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா மெக்காலா அப்படிங்கிற ட்ரெஸ் வந்து அணிகிறாங்க. அதில் பீட்ஸு, மினியேச்சர் மாஸ்க்கு, பெண்டன்ஸு, பேங்கிள்ஸு, பிரேஸ்லெட்ஸ் இதெல்லாமே பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப யூனிக்காகவும் வந்து அவங்க பார்க்கறதுக்கு தெரிவாங்க. அதுவே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நிறைய நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடிய ட்ராவலர்ஸ் வந்து இங்கே இவங்களை மீட் பண்ண வர்றது உண்டு. ஏன்னா இவங்க யூனிக்காக பார்க்லாமே வந்து சமைப்பாங்களாங்க. ஓகே. அடுத்ததா முண்டா ட்ரைப்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முண்டா ட்ரைபுடைய முக்கியமான விஷயம் எது அப்படின்னாக்கா நுப்பூர் டான்ஸ் அப்படிங்கிற ஒரு டான்ஸ். இவங்களுடைய செட்டில்மெண்ட் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னாக்கா சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ ரீஜியனில் இருக்குது. அண்ட் ஜார்க்கண்டில் வந்து டென்ஸாக இருக்கக்கூடிய காட்டு பகுதியில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெஸ்ட் பெங்கால், சத்தீஸ்கர், பீகார், ஒடிஷா இங்கெல்லாமே வந்து முண்டா ட்ரைப்ஸ் இருக்கிறாங்க. இவங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பேசிக்கான ஒரு லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறாங்க. சர்னா அப்படிங்கிற ஒரு ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறாங்க. சிங் போங்கா அப்படிங்கிற கடவுளை வந்து இவங்க வணங்குறாங்க. என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்கள் அவங்கள மீட் பண்ணுற போது, அவங்க இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கிற போது என்னென்னலாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா மகே, பகு, கரம், சார்ஹூல் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா முண்டா ட்ரைபுடைய மேஜர் ஃபெஸ்டிவல்ஸ். அந்த ஃபெஸ்டிவலை வந்து பார்க்கறதுக்காக பல்லாயிரக்கணக்கான ட்ராவலர்ஸ் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்லேருந்து வர்றது உண்டு. அண்ட் கிள்ளி அப்படிங்கிறது இவங்களுடைய லாங்குவேஜ், இவங்க பேசக்கூடிய மொழி. இந்த மொழி பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் நிறைய பேர் வந்து இவங்ககிட்ட வந்து பார்த்து உங்களை மீட் பண்ணி அவங்களுடைய வாழ்வியெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது உண்டுங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ராவலர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இந்தியன் ட்ரைப்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா யூனிக்கான ஒரு ஸ்டைல் இருக்குது, ட்ரெஸ்ஸிங் இருக்குது, மொழி இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது, ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்குது, லைஃப் ஸ்டைல் இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்போ பார்க்குற போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலகாலமாக அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வர வழக்கமாக இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரியான இந்தியன் ட்ரைப்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றிலாம் நான் வந்து நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், அடுத்தடுத்து சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.
பூட்டியா அப்படிங்கிற ட்ரைப்ஸ் பற்றி நம்ம அடுத்து தெரிஞ்சுக்க போகிறோம். இவங்க வந்து சிக்கிமில் இந்தியா இமாலயாஸ் கிட்ட வந்து பூட்டியாஸ் இருக்கிறாங்க. ஸோ இவங்க எதற்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னாக்கா ஆர்ட் அண்ட் குசினுக்கு வந்து பயங்கர ஃபேமஸ். ஏன்னா யாராலையும் வந்து இவங்க பண்ணக்கூடிய அந்த யூனிக்கான மோமோ பற்றியும் ஸ்டீம்டு மீட் டம்ப்ளிங்ஸ் அண்ட் துப்பா அப்படிங்கிற ஒரு 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 விஷயம் இருக்குது தெரியுமா, அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். மோமோ அப்படின்னு சொல்கிறோன்னே நாக்கு நம்மன்னு ஊறுதில்ல. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப சூப்பராக சமைப்பாங்களாம். அது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பூத்தியாஸ் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம போகிறோம் அப்படின்னாக்கா லொசார் அண்ட் லூசுங் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு விவிட் கல்ச்சர், டான்ஸ், மியூசிக், ரிலீஜன் எல்லாமே இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து இவங்களுடைய டான்ஸ் அண்ட் கல்ச்சரை பார்க்கறதுக்கு பல இடங்கள்லேருந்து வர்றது உண்டு. அண்ட் இவங்களுடைய ஸ்பைசி பீஃப் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குமாங்க. அடுத்து சென்சு இந்த ட்ரைப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இவங்க வந்து ஆந்திர பிரதேஷில் வந்து பல்லாயிரம் வருஷமாக இருந்துட்டு வராங்க. நல்லமலா ஹில்ஸ் கிட்ட அவங்க இருக்கிறாங்க. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா இவங்க மஹபூப் நகர், நல்கொண்டா, பரகாசம், குண்டூர், குர்னூல் இந்த இடத்துல தாமே இருக்கிறது உண்டா. இவங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமான ஒரு வாழ்க்கை. ஏன்னா இவங்க லார்ஜாக டிபெண்ட் ஆகிருக்கிறது எதில் அப்படின்னாக்கா ஹண்டிங், அதுக்கப்புறமா வந்து மலை பிரதேசங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த வேர்கள், அப்புறமா ஃப்ரூட்ஸு, இலைகள், தேன், புளி, கிரீன் லீவ்ஸ் இதெல்லாமே வந்து என்ன சொல்கிறது வியாபாரம் பண்ணி தான் இவங்களுக்கான வாழ்வாதாரத்தை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஆக்சென்ட் வந்து தெலுங்கு ஆக்சென்ட். இவங்களுக்கு வேரியஸ் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸில் வந்து நிறைய ஸ்கில் இருக்குது. சென்சு ட்ரைபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரிச்சுவலிஸ்டிக்கான ட்ரைபாக கடவுளை பயங்கரமாக வணங்குவாங்களாம். ஸோ அப்படி வந்து நிறைய ரிச்சுவல் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்காக பல்வேறு நாடுகள்லேருந்து பல மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களை வந்து மீட் பண்ணுறது உண்டாங்க. அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது கொடவா ட்ரைப்ஸ் பற்றி. ஸோ மைசூர் பக்கம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னாக்கா மடக்கேரியிலேருந்து மைசூர் வரைக்கும் ஸ்லோவாக போகிற போது கொடவா ட்ரைப்ஸ் நம்ம பார்க்கலாம். இவங்க வந்து பிரேவரி, தைரியம் தான் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டாக பார்க்கப்படுது. கூர்க் இருக்குல்ல, நம்ம கூட போயிருப்போம், நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஈகோ டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். நிறைய மக்கள் கர்நாடகாவிலேருந்து பல ஊர்கள்லேருந்து அங்கே வர்றது உண்டு. ஏன் உலகத்தில் பல இடங்கள்லேருந்து கூர்க்கு வராங்க. இந்த கொடவா ட்ரைப்ஸுடைய முக்கியமான ஒரு விஷயமே என்ன அப்படின்னாக்கா அவங்களுடைய ஹார்மனி அண்ட் எத்தனிசிட்டி தான். அதுதான் வந்து பல எக்ஸ்ப்ளோரர்ஸை பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணுது. அவங்களுடைய கல்ச்சுரல் டைரோமாவில் வந்து நம்ம கொஞ்சம் டிக் பண்ணி பார்க்குற போது கொடவா ட்ரைப்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இசையும் டான்ஸும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் இவங்களுக்குன்னு சில ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இருக்குது. புத்தாரி, காவேரி சங்கரமணா அண்ட் கைல்போது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல டான்ஸ், மியூசிக்லாம் பட்டையை கிளப்புவாங்க. இந்த ட்ரைப்ல இருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி ஹாக்கி ரொம்ப பிடிக்குமா அவங்களுக்கு. ஸோ ஹாக்கி பயங்கரமாக விளையாடுவாங்களாம். ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபெஸ்டிவலின் போது கொடவா ஹாக்கி அப்படிங்கிறத வந்து இவங்க ரொம்ப ஜாஸ்தியாக விளையாடிட்டே வராங்க. இது ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷனாகவும் இருக்குது. அடுத்ததா டோட்டோ ட்ரைப்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். டோட்டோ பேரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெஸ்ட் பெங்காலில் டோட்டோபாரா அப்படிங்கிற வில்லேஜில் இருக்கக்கூடிய டோட்டோ ட்ரைப்ஸ். இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் பார்க்குறப்போ ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல். இவங்க எதை சார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னாக்கா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இதை ட்ரேட் பண்ணி தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க தன்னை ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பட் டோட்டோஸ் வந்து அவங்க வணங்கக்கூடிய கடவுள் யார் அப்படின்னாக்கா இஷ்பா அண்ட் சீமா அப்படிங்கிறதான் கடவுளாக வணங்குறாங்க. பீக் வின்டர் சீசனுக்கு வந்து நீங்கள் ஜல்தாபரா நேஷனல் பார்க்குக்கு போனீங்க அப்படின்னாக்கா இது ரொம்ப ரொம்ப ஒரு பாப்புலரான நேஷனல் பார்க்ஸ் இந்தியாவில். இந்த பார்க் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா டோட்டோபாராலேருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈயூ அப்படிங்கிற ஒரு நாட்டு சாராயம் கிடைக்கும். இது இவங்க வந்து பர்டிகுலராக ப்ரிப்பேர் பண்ணுறாங்களாம். அதில் நிறைய என்ன சொல்கிறது விஷயங்கள்லாம் மிக்ஸ் பண்ணி வுடன் கிளாஸில் வந்து அவங்க தருவாங்களாம். நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா இதை சுவைக்கிறதுக்காகவே அங்கே போகிறதா வந்து நம்ம நிறைய கேள்விப்பட முடியுது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு இந்த லிக்கர் பிடிக்கும் அப்படின்னாக்கா டோட்டோ ட்ரைப்ஸ் பண்ணக்கூடிய ஈயூ அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் நாட்டு லிக்கர், கண்ட்ரி லிக்கரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்னும் நிறைய ட்ரைப்ஸ் பற்றி நம்ம அடுத்தடுத்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது, ட்ரெஸ்ஸிங் இருக்குது, ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்லங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் சில ட்ரைப்ஸ் பற்றிலாம் நான் வந்து சொல்கிறேன். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற ட்ரைப்ஸ் யார் அப்படின்னாக்கா இருளாஸ் அப்படிங்கிற ட்ரைப் பற்றி. இவங்க வந்து எக்ஸ்பர்ட்டான ஸ்னேக் அண்ட் ரேட் கேச்சர்ஸ். ஸோ அதனால தான் இந்த இருளா ட்ரைப் அப்படிங்கிறது சவுத் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ட்ரைப். இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரைபு சம்மந்தப்பட்டு ஒரு திரைப்படம் ஜெய் பீம் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா பாதிக்கப்படுற அந்த நபர் பார்த்தீங்கன்னாக்கா பாம்பு அண்டு எலி பிடிக்கிறதுல ரொம்ப அவங்களுக்கு எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க அவங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் அவங்கள தான் இப்போ ஊரில் ஏதாவது பாம்பு பிரச்சனை, எலி பிரச்சனை அப்படின்னாக்கா அவங்கள தான் கூப்பிடுவாங்க. இந்த பாப்புலேஷன் இந்த இருளாஸில் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் பேர் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், கேரளாவில் இருக்கிறாங்க. மோரோவர் இருளாஸ் தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் ட்ரைப் இன் கேரளா அண்ட் இவங்க மோஸ்ட்டாக பாலக்காட்டில் தான் இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு கேரளாவில் இருக்கிறீங்க, ஒரு ஹாலிடேயில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த நீலகிரி மலைப்பகுதிகளில் இல்லை பேக் வாட்டர்ஸ் ஆஃப் ஆலப்பியில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் பாலக்காடு வழியாக போகிற போது நீங்கள் நிறைய பேரை பார்க்கலாம். ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இருளா
இருளாஸ் நம்ம மீட் பண்ணுறோம், அவங்க கம்யூனிட்டியை பார்க்குறோம் அப்படின்னாக்கா என்னென்ன விஷயங்கள்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா, இருளாஸ் வந்து லார்ஜ்லி டிபெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ங்க. சாதம், ராகி, தால், அப்புறம் சில்லிஸ், டர்மரிக் பவுடர், இதெல்லாமே வந்து இவங்க விளைவிக்கக்கூடிய பொருட்கள். அண்ட் மேஜரான அட்ராக்ஷன் என்ன அப்படின்னாக்கா அவங்களுடைய ரிச்சுவல் பெர்ஃபார்மன்ஸ். அதில் நிறைய மக்கள் ஹிந்துவிசமை ஃபாலோ பண்ணி அவங்களுக்குன்னு வந்து ஒரு கடவுளை வழிபட்டு வராங்க. அண்ட் இருளாஸில் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக் மேஜிக்கில் வந்து அதிக நாட்டம் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. ஸோ இந்த பிளாக் மேஜிக், ஒயிட் மேஜிக் பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நிறைய பார்த்தீங்கன்னாக்கா இவங்களை மீட் பண்ணி அதை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்ததாக நீஷி ட்ரைப்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இவங்க பார்த்தீங்கன்னா மேஜராக அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் பாப்பம்பாரே, லோவர் சுபன்சிரி, கரும் கூமே, ஈஸ்ட் கமங், அப்புறம் அப்பர் சுபன்சிரி, இந்த இடத்துல எல்லாமே இந்த நீஷி ட்ரைப்ஸ் வந்து இருக்கிறாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் வந்து கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆயிட்டாங்க. பட் ஸ்டில் அந்த ரிலீஜனில் இருக்கிறவங்க இயற்கையை தான் கடவுளாக வணங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு நியோகம் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் வரும். இது வந்து அவங்களுடைய கடவுள் நியோகம்க்கு டெடிகேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். இது பிப்ரவரி மாதத்தில் வரும். ஸோ தட் நிறைய பேர் இந்த கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ், எத்னிட்டிலாம் பார்க்கறதுக்காக உலகம் முழுக்க இந்த நியூஷி ட்ரைப்ஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து அந்த ஃபெஸ்டிவலை பார்த்து நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அடுத்ததாக போடோ. இந்த போடோ அப்படிங்கிற ட்ரைப் பார்த்தீங்கன்னாக்கா அசாமில் ஏர்லியாக செட்டில் ஆனவங்க. இவங்க வந்து உடல்குரி, அசாமில் இருக்கக்கூடிய கோக்ராஜ்கர், வெஸ்ட் பெங்கால், நாகாலாண்டில் சில இடங்கள்லாம் இருக்கிறது உண்டு. ஸோ இவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலான ஒரு கலர் இருக்குது. இப்போ நீங்கள் நார்த் ஈஸ்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா பைஷாகு ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒன்று நடக்கும். இது சிவனுக்கான ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஸ்ப்ரிங் சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் நடக்கும். அண்ட் போடோ ட்ரைப் பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்கிறது, இதற்காக வந்து தடபுடலாக பல ஏற்பாடுகள்லாம் பண்ணி டான்ஸ்லாம் ஆடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் போடோ ட்ரைப்ஸ் எப்போவுமே மீட் ஈட்டிங் பீப்புளாக இருந்திருக்காங்க. ஸோ நான் வெஜிடேரியன் ட்ராவலர்ஸ் வந்து அவங்கள போயிட்டு மீட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா யூனிக்கான போர்க் அண்ட் ஃபிஷ் டிஷ் எல்லாமே வந்து அவங்க கிட்ட இருந்து நம்ம ரெசிபிஸ் வாங்கிக்கலாம். அவங்க செய்ய சொல்லி நம்ம கேட்டு வாங்கி சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கல்ச்சரில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க பண்ணுறது உண்டு. அந்த ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸையும் பார்த்து வாங்கி நம்ம வரலாங்க. ஓகே, இது வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம். அடுத்ததாக வார்லி ட்ரைப்ஸ். இந்த வார்லி ட்ரைப்ஸ் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, குஜராத்தில் இருக்கிறாங்க. இவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் அண்ட் பெயிண்டிங் இருக்குது. அந்த முரால் பெயிண்டிங் 500 to 10,000 BC பழமை வாய்ந்தது. இதெல்லாமே வந்து மத்திய பிரதேஷில் பிம்பேக்தா அப்படிங்கிற இடத்துல லாக் ஷெல்டர்ஸில் இருக்குது. அண்ட் இவங்களுடைய வழிவகை அப்படின்னு பார்க்குற போது மாட்டோடைய சாணம், அப்புறமா வந்து மண், அப்புறம் ரெட் ஆக்கர், பேஸ்ட்டு, பேம்பூ ஸ்டிக், இதெல்லாம் வச்சு வந்து வீடுகள் கட்டுறது உண்டு. ஸோ அந்த மாதிரி அழகான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா வார்லி ஃபோக் ஆர்ட் டான்சிங் பீப்புள் ஃபெஸ்டிவலுக்கு நீங்கள் வரலாம். ஒவ்வொரு மார்ச் மாதமும் நடக்கும். அங்கே தர்பா டான்ஸ் அப்படிங்கிற ஒரு டான்ஸ் வந்து ஆடுவாங்க. அது ஒரு ஃபோக் டான்ஸ். ஹார்வெஸ்ட் சீசனுக்காக வந்து விளையாடுறது உண்டு. அவங்களுடைய என்ன சொல்கிறது, பேசக்கூடிய விதம், அவங்க பழகக்கூடிய விதம், அவங்க இருக்கக்கூடிய இடம், இதெல்லாமே ரொம்ப யூனிக்காக, ரொம்ப அழகாக இருக்கிறதா வந்து போயிட்டு வந்தவங்கலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் ஃபைனலாக சில ட்ரைப்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் பொதுவாகவே ஒரு காமனாக நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த ட்ரைப்ஸ் எல்லாருமே வந்து நான் வெஜிடேரியன் ஈட்டர்ஸாக இருக்காங்க. வெஜ்ஜு சார்ந்து அவங்க இல்லை. ஓகேங்களா? தனக்கு சுற்றி இருக்கக்கூடிய ஜீவராசிகள் என்ன, அதுலேருந்து அவங்க உணவை தேடிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அது காலகாலமாக வந்து ஃபாலோ பண்ணி இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா பார்க்கு, பீஃபு, அதுக்கப்புறமா வந்து ஃபிஷ், இது மூணுத்தையுமே தான் அவங்க வந்து சாப்பிட்டுட்டு வராங்க. ஃபைனலாக சில ட்ரைப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். லாஸ்ட் செட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நம்ம வந்திருக்கோம். அதில் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறது தோடா ட்ரைப்ஸ் பற்றி. இந்த தோடா ட்ரைப்ஸ் பார்த்தீங்கன்னா நீலகிரி மலை பகுதிகளில் அவங்கள நம்ம வந்து பார்க்கலாம். அங்கே வந்து டைரி ஒர்க், அதாவது பால் சம்மந்தப்பட்ட இல்லை வந்து மாடுகள் சம்மந்தப்பட்ட வேலைகள் வந்து இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஆர்ட், ஆர்கிடெக்சரல் ஒர்க், எம்ப்ராய்டரி ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கலைநயமிக்க பொருட்களை உருவாக்குறதுல இவங்க ரொம்ப ரொம்ப கை தேர்ந்தவங்க. நீங்கள் ஊட்டிக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா நிறைய தோடா ஹட்ஸ் வந்து நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியுங்க. ஓகேங்களா? ஸோ தோடா கேள்விப்பட்டிருக்கீங்களோ? உங்களுக்கு அந்த இடம், அந்த மக்கள் பெயர், நீங்கள் ஊட்டி பக்கம் போயிருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். அடுத்ததாக குறும்பன் ட்ரைப்ஸ். இந்த குறும்பன் ட்ரைப்ஸ் பார்த்தீங்கன்னா கேரளா, தமிழ்நாட்டில் ரொம்ப டாமினேட்டிங் பார்ட்ஸில் இருக்கிறாங்க. ஸோ இந்த குறும்பன் ட்ரைப் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லைஃப் ஸ்டைல் தான் லீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. லார்ஜாக அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமாக இருந்துட்டு வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் விச் கிராஃப்ட்டு, மேஜிக்கல் பர்ஃபார்மன்ஸு, ட்ரெடிஷ்னல் ஹெர்பல் மெடிசன்ஸு, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குறும்பன் ட்ரைப்ஸ் வந்து அதிகமாக கை தேர்ந்து இருக்கிறாங்க. ஸோ யாருக்காவது வந்து மருந்துகள் வேணும், தீரா வியாதிகளுக்கு குணம் அடையணும் அப்படின்னாக்கா இவங்க வந்து அதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துட்டு வராங்க. அடுத்து சொலிகா ட்ரைப்ஸ். இந்த சொலிகா ட்ரைப்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கர்நாடகா, தமிழ்நாடு இருக்கக்கூடிய டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் இந்த சொலிகா ட்ரைப்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள வந்து சில சப் குரூப்ஸ்லாம் இருக்குது. அதில் வந்து மேல் சொலிகா, உரளி சொலிகா, புஜாரி, காடு, புருதே, இப்படிங்கிற மாதிரி நிறைய டிவிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பந்திப்பூர் நேஷனல் பார்க் கிட்ட வந்து
வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா டெஃபினட்டாக காடு சொலிகா ட்ரைப்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து சாதாரண மக்களுடைய லைஃப் ஸ்டைலை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் கொஞ்சம் யூனிக்காகவும் இருக்குங்க. அண்ட் ஃபைனலாக நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறது சிதி அப்படிங்கிற ட்ரைப்ஸ் பற்றி. இந்த சிதி ட்ரைப் பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பூர்வீகம் சவுத் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லப்படுது. அவங்கள அந்த காலகட்டத்தில் ஒரு அடிமைகள் மாதிரி போர்ச்சுகீஸ் மெர்ச்சன்ட்ஸ் வந்து ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்களாம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சித்திஸ் எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. எல்லாப்பூர், ஹலியால், அன்கோலா, ஜாய்தா, முங்கோட், சிர்சி, பெலகம், தார்வாட், கர்நாடகாவை தவிர்த்து பாகிஸ்தானில் கூட அவங்க இருக்கிறாங்களாம். அண்ட் சித்தி பீப்புள் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரோமன் கேத்தலிக்காக இருக்கிறாங்க. சில பேர் ஹிந்துசம், சில பேர் இஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. என்னென்ன விஷயங்கள் அவங்களுடைய மேஜர் அட்ராக்ஷன் அப்படின்னு பார்க்குற போது ரிச்சுவல் ப்ராக்டிசஸ், டான்ஸ் அண்ட் மியூசிக். பழங்குடியின மக்கள் ஆர்ட் ஃபார்மில் பயங்கர இன்ட்ரெஸ்டடாக இருந்திருக்கிறாங்க. இசை, ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருந்திருக்கு. வேலை செய்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு என்ஜாய்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ட்ரைப்ஸ் எல்லாமே வாழ்ந்துருக்கிறாங்க. ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது, இயற்கையை வணங்குறாங்க. அந்த இயற்கையை வணங்கி அந்த கடவுளுக்கு காணிக்கையாக தான் விளைவித்த பொருட்களை கொடுக்குறாங்க. அண்ட் அந்த டைமில் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக ஆட்டம், மியூசிக்னு சொல்லி ஒரே ஜாலியாக ஃபன் பண்ணுறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரைப்ஸுக்கு நடுவில் ரொம்ப ரொம்ப காமனாக இருக்குது. நான் இந்தியாவில் 646 டிஸ்ட்ரிக்டான ட்ரைப் இருக்குது. அதில் மேஜர் அட்ராக்ஷனாக இருக்கக்கூடிய 20 ட்ரைப்ஸோடைய இன்ஃபர்மேஷன் மட்டும் கொஞ்சம் இன்டெப்த்தாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து நான் சொன்ன இடங்கள் எங்கேயாவது போகிறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இவங்களை போய் விசிட் பண்ணலாம். யூனிக்கான பல விஷயங்கள் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அவங்களுடைய வாழ்க்கை முறையை நம்ம பார்க்குற போது நம்மளது எப்படி இருக்குது, அவங்களுக்கு எப்படி இருக்குன்ற கம்பேரிசனே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேள்விகளை நமக்குள்ளே எழுப்பும். இன்றைக்கி நம்மளால் இது இல்லாமல் இருக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவோம். ஆனால் எதுவுமே இல்லாமலே வந்து அவங்க நம்ம கூட சர்வைவ் ஆகிட்டு தான் இருக்காங்க. அண்டு அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வரதுக்கு இந்திய அரசாங்கமும் என்ஜிஓஸும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா யாராவது பாடுபட்டு இருக்கிறாங்க, உழைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு சுத்தி என்ன நடக்குதுங்கிறத தெரியப்படுத்துறதுக்கு நிறைய வேலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் வருது. அண்ட் ஃபைனலா இன்னும் சில விஷயங்கள் உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு பழங்குடியின மக்கள் சம்பந்தப்பட்டு. அதெல்லாம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்தியன் ட்ரைப்ஸ் பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம இவ்வளவு நேரம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் என்ன சொல்கிறது அவ்வளோவா ஒரு நாட்டம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஒன்ஸ் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிற போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாப்டராக ஆயிடுச்சு. ஓகேங்களா? 646 ட்ரைப்ஸ் இருக்கிறாங்க இந்தியாவில். அதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் இருக்குது, ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்குது, ஒவ்வொரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் காமனாக எல்லாருமே இயற்கையை வழிபடுறாங்க. இவங்க எல்லாமே நம்ம இங்கே இருக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே இங்கே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. பட் நம்ம தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னாக்கா அவங்கள தனியாக ஒதுக்கிட்டு நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம். பட் தேர் ஹாப்பி. அவங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காம அவங்களுடைய இடங்களில் நம்ம வாழ விடுறோம் அப்படின்னாலே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பழங்குடியின மக்கள் சார்ந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா தமிழ்லேயே வந்திருக்கு. ஜெயம் ரவி நடிச்சிருப்பார் ஒரு திரைப்படம், அந்த படம் இருக்குது. இப்போ காந்தாரான்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்துலையுமே வந்து நிலம் சார்ந்த ஒரு பிரச்சனையை பற்றி தான் பேசியிருப்பாங்க. அதனால் இந்த நிலம் அப்படிங்கிறது, அவங்க இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதை வந்து அவங்கக்கிட்ட இதை பண்ணாத அப்படின்னு சொன்னால் அவங்களால ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு அந்த இடத்தின் மேலேயும் இயற்கையின் மேலேயும் வந்து நம்ம எல்லாரையும் விட அவங்களுக்கு அக்கறை வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, அவன் வந்து பசிக்காக தான் வேட்டையாடினானே தவிர வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு வேட்டையாடல. ஓகேவா? ஸோ வியாபார நோக்கத்தில் பண்ணாமல் அவனுடைய வாழ்வியலுக்காக அவன் பண்ணிக்கிட்டான் அப்படின்றதுனால ஈக்கோ சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? இவன் வேட்டைக்கு போகிறான் அப்படின்னாக்கா சம்டைம்ஸ் என்ன ஆகும், இவனையே வேட்டையாடப்படுவான். ஸோ டேலி ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரைபில் இருக்கக்கூடிய மக்கள் வேறு விஷயங்கள் பண்ணி பார்த்து வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே தான் இருக்கிறாங்க. ஓகே, பட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு படிப்பு கொடுத்து அவங்கள வந்து நல்வழிப்படுத்தணும், அவங்கள சுற்றி என்ன நடக்குதுங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுல நிறைய முன்னேற்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அதிகமான முன்னேற்பாடுகளும், இன்னும் நிறைய பணமும், இன்னும் நிறைய எக்ஸ்போஷரும் அவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கனாக்கா அவங்க மொழியும் சரி, அவங்க வாழக்கூடிய வாழ்க்கையும் சரி, இயற்கை சார்ந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அவங்க லீட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாக்கா சூப்பர் ஃபண்டாஸ்டிக். அண்ட் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த நேட்டிவிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பார்த்திங்கன்னா மக்கள் அதிகமாக இருக்கும். இப்போ கூட மலையாளமில் ஒரு பாட்டி பாடி நேஷ்னல் அவார்ட்லாம் வின் பண்ணாங்க. அவங்க மலைவாழ் மக்களாக தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க தான் அந்த பாட்டை பாடி வேறு லெவலில் ட்ரெண்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ இப்படி வந்து இந்த ட்ரைப்ஸ் பற்றி பேசி அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்க என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரிஞ்சுக்கிறது ஒரு புது விஷயமா இருந்துச்சு. நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணது இன்னும் அதிக சந்தோஷத்தை எனக்கு கொடுத்துச்சு. இந்த ஒரு பர்டிகுலர் ஆடியோவில் உங்களுக்கு என்ன பிடிச்சது, என்ன பிடிக்கல, என்ன பிடிச்சிருக்கு, என்ன புரியலை அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எனக்கு ரிவ்யூஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்ககிட்ட நான் கேட்க ஆசைப்படுற விஷயம் ஒன்றே ஒன்று தான், ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த். அதை பத்திரமா பார்த்துக்குவோம், அதை அழகாக பார்த்துக்குவோம். ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா வெண்ட் அவுட் பண்ணுவோம். நம்மளால் சுற்றி இருக்கிறவங்களால அந்த பிரச்சனையை தீர்க்க முடியல அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல்
ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை நம்ம வந்து நாடுவோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். டாடா, பாய். சி யூ ஃப்ரம் ஆர் என்ஜை டிஹெச் ரஞ்சித்.